பார்க்கக்கூடியது இயல் 7. இதில் முதலாவதாக வரக்கூடியது சிற்றகல் ஒளி. இப்ப சிற்றகல் ஒளி என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னா தன் வரலாறு. சிற்றகல் ஒளி என்பதற்கு தன் வரலாறு. இப்ப இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொன்னா மா.பொ.சி. அதாவது மா.பொ. சிவஞானி. இவருடைய நூல் எனது போராட்டம் என்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்டது. இப்ப இவருடைய தந்தையார் பெயர் பொன்னுசாமி, தாயார் பெயர் சிவகாமி. இவருடைய இயற்பெயர் ஞானப்பிரகாசம். இவருடைய இயற்பெயர் என்ன? ஞானப்பிரகாசம். இவர் சிறுவனாக இருக்கும் பொழுது அந்த பகுதியில் வசித்து வந்த ஒரு முதியவர், பெரியவர் சரவையர் என்பவர் இவருக்கு சிவஞானி என்ற பெயர் வைத்து அழைத்தார். அந்த சிவஞானி என்ற பெயரே பின்னாளில் சிவஞானம் என்று ஆயிற்று. மா.பொ. சிவஞானம் என்று ஆயிற்று. இப்ப இவர் பிறந்த இடம் 1000 விளக்கு. 1000 விளக்கு பகுதியில் பிறந்தவர். ஆனா இவர் பிறந்த ஊர் 1000 விளக்கு என்ற இடம்தானே ஒழிய இவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தவைகள் இவருடைய வாழ்க்கையை இருள் சூழ்ந்ததாக இருந்தது, வறுமை நிலையில். இப்ப எவ்வாறு அது வறுமை நிலையில் இருந்தது? இவர் 3ஆம் வகுப்பு பயிலும் பொழுது பள்ளி திறந்து 7வது நாள் மதிய இடைவேளைக்கு பிறகு வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்த இவருடைய ஆசிரியர் இவரிடம் புத்தகம் இல்லாததால் இவரை காலையிலேயே கண்டித்திருந்தார். மதியம் நீ கண்டிப்பாக புத்தகத்தோடு தான் வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் மதியமும் புத்தகம் இல்லாமல் இவர் வந்ததால் இவரை அந்த மதிய வேலை, கடுமையான வேலை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். அந்த வேலையில் நடந்து சென்ற சிறுவனை பார்த்த அவருடைய தந்தையார் அவனை அழைத்துக் கொண்டு வந்தார். இந்த மதிய வேளையில் இவனை சிறுவனை அனுப்பி இருக்கின்றே என்பதற்காக வாயார ஆசிரியரை வைத்தார். அதோடு இவருடைய பள்ளிக்கல்வி நின்றுவிட்டது. அதற்கு காரணம் புத்தகம் வாங்கி கொடுக்க கூட அவர்களினுடைய பெற்றோர்களுக்கு வரவில்லை, முடியாத நிலை. அப்படிப்பட்ட வறுமையிலும் பள்ளிக்கல்வி நின்னது, 3ஆம் வகுப்போடு நின்றதாலும் இவருடைய அன்னையார் கற்றுக் கொடுத்த பாடல்களை மனப்பாடம் செய்தார். மேலும் சொற்பொழிவு நடக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று சொற்பொழிவு கேட்பார். அந்த சொற்பொழிவில் சிறந்த கருத்துக்களை இவர் குறித்து வைத்துக் கொள்வார். அவ்வாறு அந்த கருத்துக்களை எல்லாம் குறித்து வைத்துக் கொண்டு இவர் படித்த பொழுது இவருக்கு படிப்பின் மீது படிக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வம் ஏற்பட்டது. ஆதலால் புத்தகம் வாங்குவதற்கு இவருக்கு வறுமை சூழல். அந்த சமயத்தில் கூட உணவுக்காக வைத்திருக்கின்ற பணத்தை கூட இவர் புத்தகம் வாங்கிவிடுவார். எவ்வாறு வாங்கிவிடுவார் என்றால், பழைய புத்தகங்கள் விற்கின்ற கடைக்கு சென்று நல்ல புத்தகங்கள் கிடைத்தால் அந்த புத்தகத்தை உணவிற்காக வைத்திருக்கின்ற காசை கொடுத்து கூட அந்த புத்தகத்தை வாங்கிவிட்டு பல நாள் பட்டினி கிடந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட சூழல் இவருடைய வறுமை சூழல். விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு இவர் பலமுறை சிறை சென்றிருக்கின்றார். மேலும் தமிழகத்தினுடைய சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்திருக்கின்றார். சட்டமன்ற மேலவை தலைவராகவும் இவர் பதவி வகித்திருக்கின்றார். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட பொழுது, தமிழகம், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இவர் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட பொழுது சென்னை ஆந்திரத்திற்கு தான் ஆந்திராவினுடைய தலைநகராக வர வேண்டும் என்று ஆந்திர மாநிலத்தில் இருக்கின்ற அந்த தலைவர்கள் விரும்பினார்கள். ஆனால் இவர் சென்னை தமிழகத்தினுடைய தலைநகராகத்தான் இருக்க வேண்டும் என்று இவர் முழக்கமிட்டார். அந்த முழக்கம்தான்
தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்ற முழக்கம். மாநகராட்சி தந்தையாக இருந்தவர், மேயராக இருந்தவர் யார் அப்படின்னு சொன்னா செங்கல்வராயன். அவருடைய தலைமையில் மாநகராட்சி கூட்டம் கூடியது. அப்பொழுது தமிழக முதல்வராக இருந்தவர் ராஜாஜி. அந்த சமயத்தில் இவர் முழக்கமிட்டது தலையை கொடுத்தேன் தலைநகரை காப்போம் என்று முழங்கினார் மாப்போசி. அந்த சமயத்தில் தான் தமிழக முதல்வராக இருந்த ராஜாஜி தன்னுடைய முதல்வர் பதவியையும் துறப்பதற்காக அவர் முன்வந்துவிட்டார். ஆனால் 1953ஆம் ஆண்டு நம்முடைய நடுவண் அரசினுடைய முதன்மை அமைச்சராக இருந்த ஜவஹர்லால் நேரு ஒரு உறுதிமொழியை அவர் வெளியிட்டார். ஆந்திர மாநிலத்தினுடைய தலைநகர் அதனுடைய எல்லைக்குள்ளேயே இருக்கும் என்றும் தமிழகத்தினுடைய தலைநகரே சென்னையாக அமையும் என்றும் அவர் ஒரு உறுதிமொழியை வெளியிட்டார். இவ்வாறு தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று இவர் முழங்கியதன் பேரில் நம் இந்த சென்னை மாநகரம் தமிழகத்தினுடைய தலைநகராக வந்தது. இவ்வாறு இவருடைய போராட்டங்கள் பல. அடுத்து ஏர் புதிதா. ஏர் புதிதா என்பது என்ன அப்படின்னு சொன்னா, ஏர் உழவர்கள், அதாவது உழவு தொழில் தான் நாட்டினுடைய அச்சாணியாக இருந்தது. இப்ப அவற்றை திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார். சுழன்றும் ஏர் பின்னது உலகம் இருந்தும் உழந்தும் உழவே தலை என்று குறிப்பிடுகிறார். ஆக தொழில்களுக்கெல்லாம் தலைமையான தொழில் எது அப்படின்னு சொன்னா உழவு தொழில் தான். ஏன்னா உழவர்கள் தான் அச்சாணி போன்றவர்கள், உலகத்திற்கு அச்சாணி போன்றவர்கள். இப்ப இந்த ஏர் புதிதா என்னும் இந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொன்னா ப. ராசகோபாலர். இவர் 1902ஆம் ஆண்டு கும்பகோணத்தில் பிறந்தவர். சிறந்த கவிஞர், நாவலாசிரியர். இவர் இயற்றிய நூல்கள் இவர் தமிழ்நாடு, பாரத தேவி, பாரதமணி, கிராம ஊழியர் ஆகிய இதழ்களில் பணியாற்றியவர். இவர் இதழாசிரியராக விளங்கியவர். இவர் மறைவுக்கு பிறகு அகலிகை, ஆத்ம சிந்தனை என்ற கவிதை நூல்கள் 2 நூல்களாக தொகுக்கப்பட்டது. இந்த ஏர் புதிதா என்பது பொன்னேர் கூட்டுதல் என்பதுதான். அதாவது வேளாண்மை செழிக்கவும் மானுடம் தலைக்கவும் சித்திரை திங்களில் நடத்தப்படும் பொன்னேர் கூட்டுதல் தமிழர் பண்பாட்டின் மகுடமாகும். இப்போ ஒவ்வொரு ஆண்டும் ஏர் உழுவது என்பது புதியதல்ல. சித்திரை மாதத்தில் முதல் மழை பெய்ததும் மண் பதமாகிவிடும். உழவர்கள் வெள்ளி முளைத்ததும் தங்களுடைய காளைகளை அழைத்துக் கொண்டு சென்று அவர்கள் உழவு செய்வார்கள். அவ்வாறு விதைத்து அவற்றை களை பறித்து நீர் பாய்ச்சி அவற்றை அறுவடை செய்வது அவர்களினுடைய வழக்கம். அது புதியதல்ல. ஆனால் ஆண்டினுடைய துவக்கத்தில் சித்திரை மாதத்தில் முதல் மழை பொழிந்தவுடனேயே அந்த ஊரில் இருக்கக்கூடிய தலைவர் அவர் பொன்னால் ஆகிய ஏரை முன்னெடுத்து செல்ல மற்ற உழவர்கள் எல்லாம் அவர்களுடைய உழவுகளை அவர்களுடைய ஏரை பின்னெடுத்து செல்வார்கள். அததான் இப்பவும் சொல்லுவோம், முன்னேர் எவ்வழியில் செல்கின்றதோ அதே போல பின்னேறும் செல்லும் என்று குறிப்பிடுவோம். ஆகவே பண்டை தமிழர்களுடைய வாழ்க்கை முறையாக இருந்தது இந்த பொன்னேர் கூட்டுதல் நிகழ்வாகும். அதனால்தான் தமிழர்களுடைய பண்பாட்டின் மகுடமாக இந்த பொன்னேர் கூட்டுதலை நாம் போற்றி வருகிறோம். இப்ப அடுத்ததாக கீர்த்தி என்பது பொருள் என்ன? புகழ். கீர்த்தி என்பது பொருள் என்ன? புகழ். அரசர்கள் தங்களுடைய வரலாறு பெருமைகள் காலம் கடந்தும் நிலை பெற்று இருக்க வேண்டும் என்பதற்காக மெய்கீர்த்தியை எழுதினார்கள். இப்ப அந்த மெய்கீர்த்தி யாருடைய புகழ், யாருடைய வரலாறு, யாருடைய பெருமை அப்படின்னு சொன்னா இரண்டாம் ராசராச சோழனுடைய ஆட்சி சிறப்பும் அவனுடைய நாட்டினுடைய வளத்தையும் பற்றி கூறுகிறது. இப்ப இரண்டாம் ராசராச சோழனுடைய ஆட்சி சிறப்பு, நாட்டின் வளம், இவைகளை பற்றி 2 மெய்கீர்த்திகள் பாடப்பட்டுள்ளன. அந்த 2 மெய்கீர்த்திகளில் முதலாவதாக இருக்கக்கூடிய மெய்கீர்த்தி 91 அடிகளை உடையது. அந்த முதலாவதாக இருக்கக்கூடிய மெய்கீர்த்தி தான் நமக்கு பாடப்பகுதியாக உள்ளது.
பட்டம், அவன் பெற்ற பட்டம் என்ன அப்படின்னு சொன்னா கோப்பரகேசரி, திருகோண சக்கரவர்த்தி முதலிய பட்டங்களை எல்லாம் பெற்றவர். இது இந்த மெய்கீர்த்தி எவ்வாறு எழுதப்படும் அப்படின்னு சொன்னா, புலவர்களால் நயம்பட பாடப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் குறிக்கப்படுவது மெய்கீர்த்தியாகும். இது எந்த காலத்தில் இருந்து வந்தது, எவ்வாறு வந்தது அப்படின்னு சொன்னா, பாண்டிய காலத்தில் அது செப்பேடுகளாகவும் பல்லவர் காலத்தில் கல்வெட்டுகளாகவும் இருந்த மெய்கீர்த்தி முதலாம் ராசராச சோழர் அவருடைய காலத்தில் தான் அது மெய்கீர்த்தி என்ற பெயரை பெற்று. இப்ப நமக்கு பாடப்பகுதியாக இருக்கக்கூடிய இரண்டாம் ராசராச சோழருடைய மெய்கீர்த்தி. இப்ப இவற்றில் அவனுடைய நாட்டின் வளம் எப்படிப்பட்ட வளமுடையதாக இருக்கிறது. அவருடைய நாட்டில் இருக்கக்கூடிய யானைகள் மட்டுமே பிணிக்கப்பட்டிருக்கின்றது. எது? யானைகள் மட்டுமே பிணிக்கப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய மக்கள், அந்த நாட்டில் வசிக்கக்கூடிய மக்கள், அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் யாரும் பிணிக்கப்படுவதில்லை. சிலம்புகளே புலம்புகின்றன. அந்த பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய சிலம்புகள் மட்டுமே ஒளியை எழுப்பிக் கொண்டிருக்கும். மக்கள் துன்பத்தால் யாரும் புலம்புவதில்லை. ஓடைகளே கலக்கமடைகின்றன. அங்க இருக்கக்கூடிய நீரோடை அவைகள் தான் என்ன செய்யும்? கலக்கி ஓடும். மழை பெய்த உடனே மழை வெள்ளம் மிகுதியாக வரும். அப்ப அந்த மழை வெள்ளம் கலக்கமாக இருக்கும். ஓடைகள் மட்டுமே கலக்கமடைகின்றன. அந்த நாட்டில் வசிக்கக்கூடிய மக்கள் அவருடைய உள்ளத்தில் எவரும் கலக்கம் இல்லாமல் இருப்பார்கள். புனலே அடைக்கப்படுகின்றன. புனல் என்பதற்கு என்ன பொருள்? நீர். ஆற்றில் வருகின்ற இந்த நீரே அணைகளாகவும் ஏரிகளாகவும் குளம் குட்டைகளாகவும் அணையில் கரையை கட்டி அடைத்து வைப்பார் வேளாண் செய்வதற்காக. அப்போ புனலே அடைக்கப்படுகின்றன. மக்கள் யாவரும் அடைக்கப்படுவதில்லை. மக்களை அடைக்கப்படுவதில்லை, சிறை வைக்கப்படுவதில்லை. காடுகளே கொடிய வாய், காடுகளே கொடியனவாக இருக்கின்றன. அந்நாட்டில் வசிக்கக்கூடிய மக்கள் யாவரும் கொடியவர்களாக இல்லை. மலர்களே பறிக்கப்படுகின்றன. மலர்கள் மட்டும்தான் பறிக்கப்படுகிறது. அந்த நாட்டில் வசிக்கக்கூடிய மக்களின் உரிமைகள் பறிக்கப்படுவதில்லை. இவ்வாறு இரண்டாம் ராசராச சோழனுடைய நாட்டின் வளம் இப்படிப்பட்ட வளமுடையதாக இருக்கிறது. இப்ப அவருடைய ஆட்சி சிறப்பு. அந்த நாட்டில் வசிக்கக்கூடிய மக்கள், அங்கு வாழக்கூடிய அந்த மக்களுக்கு தந்தை இல்லாதவர்களுக்கு தந்தையாகும். இரண்டாம் ராசராச சோழன் அவருடைய ஆட்சியின் கீழ் வசிக்கக்கூடிய மக்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவனாக இருந்திருக்கிறாங்க. தந்தை இல்லாதவர்களுக்கு தந்தையாகும், தாய் இல்லாதவர்களுக்கு தாயாகும், மகன் இல்லாதவர்களுக்கு மகனாகவும், உலக உயிர்களுக்கெல்லாம் உயிராகவும். அதோடு மட்டும் இல்லை, இது உலக உயிர்களுக்கெல்லாம் உயிராகவும் அவன் விளங்கி மக்கள் மனம் மகிழுமாறு நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் அவனுடைய நாட்டின் வளத்தையும் ஆட்சியினுடைய சிறப்பையும் அவன் காலம் கடந்து வரலாறும் பெருமைகளும் நிலைத்து இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த மெய்கீர்த்திகளை எழுதியிருக்கின்றார்கள். அடுத்து சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொன்னா இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் யாரு? இளங்கோவடிகள். இந்த சிலப்பதிகாரம் 50 காப்பியங்கள் உண்டு. 50 காப்பியங்கள் அப்படின்னா எவை அப்படின்னு சொன்னா, முதல்ல சிலம்பு, அதான் சிலப்பதிகாரம். 2 மணிமேகலை, 3 சீவக சிந்தாமணி, 4 வளையாபதி, 5 குண்டலதாசு.
5 காப்பியங்களும் ஐம்பெரும் காப்பியங்கள். இப்ப நம்ம பாடப்பகுதியாக உள்ளது சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கு காரணம் சிலப்பதிகாரத்தை தொடர்ந்து எழுந்த காப்பியம் மணிமேகலை. அதனால் இந்த 2 காப்பியங்களும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இப்ப சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் இளங்கோவடிகள். இப்ப அதை நம்ம பிரிச்சா அப்படின்னா சிலம்பு கூட்டல் அதிகாரம். எவ்வளவு சிலம்பு கூட்டல் அதிகாரம். அதாவது சிலம்பினால் அதிகரித்த வரலாற்றை கூறுவதால் சிலப்பதிகாரம் என்னும் பெயர். மேலும் கண்ணகியின் காற்சிலம்பு காரணமாக எழுந்த கதை ஆதலால் சிலப்பதிகாரம் என பெயர் ஏற்பட்டது. இப்ப கண்ணகியின் காற்சிலம்பா சிலப்பதிகாரத்தினுடைய கதை மாத்தர் தலைமை மாந்தர் யார் சொன்னா கண்ணகி. கண்ணகி, கோவலன், மாதவி ஆகிய 3 தான் கதை தலைவர். இப்ப இது இந்த சிலப்பதிகாரம் 3 காண்டங்களை உடையது. ஒன்று புகார் காண்டம், 2 மதுரை காண்டம், 3 வஞ்சி காண்டம். புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் 30 காதைகளை உடையது. மங்கள வாழ்த்து பாடல் முதல் வரலாறு காதை ஈராக 30 காதைகளை உடையது. இப்ப நமக்கு பகுதியாக உள்ளது எதுன்னு சொன்னா இந்திர விளவூர் எடுத்த காதை. இந்த காதை இந்திர விளவூர் எடுத்த காதை. இப்ப இந்த சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் சேர நாட்டை சார்ந்தவர். இவருடைய இயற்பெயர் குடப்பூர் சேரல். இப்ப இளமையிலேயே துறவு கொண்டதால் இளங்கோ அடிகள் என அழைக்கப்பட்டார். இப்ப இவர் தன்னுடைய தமையன் சேரன் செங்குட்டுவனுடைய அவைக்கள புலவராக விளங்கினார். இப்ப அந்த சமயத்தில் நாட்டினுடைய வளத்தை காண வேண்டும் என்பதற்காக, மலைவளம் காண வேண்டும் என்பதற்காக இவர்கள் சென்றிருந்த பொழுது இளங்கோவடிகளுடைய உற்ற நண்பராகிய சீத்தலை சாத்தனாரும் உடன் சென்றிருந்தார். அங்கு பேரியாற்றங்கரையில் அங்கு வசிக்கக்கூடிய அந்த குறவர்கள் தாம் கண்ட நிகழ்ச்சியை இவர்களிடம், மன்னரிடமோ புலவர்களிடம் இவர்களிடம் கூறினார். தாம் கண்ட நிகழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா, தெய்வ வடிவான ஒரு பெண் இங்கு 16 நாட்கள் ஊன் உறக்கம் இல்லாமல் இந்த மேகை மரத்தடியில் தங்கியிருந்தார். அப்பொழுது விண்ணிலிருந்து வந்த தேவ மகனை போன்ற ஒருவன் வந்தார். அவனுடைய கையை பற்றினார். மீண்டும் அந்த ரதத்தில் ஏறி விண்ணுலகம் அடைந்தார்கள் என்று தாம் கண்ட நிகழ்ச்சியை கூறினார். இதை கேட்ட சீத்தலை சாத்தனா, அப்பெண் யார் என்பதை நான் அறிவேன், எனக்கு தெரியும். அவள் பிறந்தது சோழ நாடு, காவிரி பூம்பட்டினத்தில் பிறந்தார். அவர் இல்லறத்தை நல்லறமாக நடத்தி கொண்டிருந்த சமயத்தில் அவருடைய கணவன் கோவலன் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் இழந்தார். அந்த சமயத்தில் இழந்த செல்வத்தை மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காக தம்முடைய காற்சிலம்புகள் போன்ற ஒன்றை விற்று வணிகம் செய்து இழந்த பொருளை மீண்டும் நாம் பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் மதுரையை நோக்கி வந்தார்கள். அவ்வாறு மதுரையை நோக்கி வரும் பொழுது வழித்துணையாக கவுந்தியடிகள் அவருக்கு வழித்துணையாக வந்தார். அவர்கள் வழித்துணையாக வந்த கவுந்தியடிகளோடு மூவரும் சேர்ந்து வரும் பொழுது சிறுமலைக்கு வடக்கு பகுதியில் சென்றால் மதுரையை அடையலாம். சிறுமலையினுடைய தெற்கு வழியாக சென்றாலும் மதுரையை அடையலாம். ஆனால் இரண்டிற்கும் இடைப்பட்ட வழியில் கவுந்தியடிகள் அவர்களை அழைத்து வந்தார். அங்கு இருக்கக்கூடிய நாட்டினுடைய வளம், சோழையினுடைய வளம், நாட்டினுடைய சிறப்பு, அந்த
ஊரினுடைய செழுமைகளை எல்லாம் பார்த்தவாறே அவர்கள் வந்தார்கள். அவ்வாறு வந்த அந்த இடம்தான் மருவூர் பாக்கம். அந்த மருவூர் பாக்கத்தில் வணிக வீதிகளும் பல பொருள்களை விற்பனை செய்யக்கூடிய வணிகர்களும் மேலும் பெரும்பாலான ஏழிசை கலைஞர்கள் இவர்கள் வசிக்கக்கூடிய பகுதியும் அங்கிருந்தது. இப்ப ஏழிசை என்பது எவை எவை அப்படின்னு சொன்னா குரல், துத்தம், கைக்கிளை, உலை, இலி, விளரி, தாரம் என்னும் 7 இசையும் 7 சுரங்கள் சரிகம வதனி. இந்த 7 சுரங்களையும் குறைபடாமல் இசைக்கக்கூடிய இசை கலைஞர்கள் வசிக்கக்கூடிய பகுதியும் மேலும் குற்றேவல் புரியக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலும் இவர்கள் பார்த்தவாறே மதுரையை அடைந்தார்கள். இந்த நிகழ்ச்சி தான் நமக்கு பாடப்பகுதியில் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடுகிறது. இலக்கணம், புறப்பொருள் இலக்கணம். இப்போ பொருள் அப்படின்னா என்னன்னா மக்களினுடைய ஒழுக்க முறை. அது 2 வகைப்படும். அக ஒழுக்கம், புற ஒழுக்கம். இப்போ அக ஒழுக்கத்தை பற்றி கூறக்கூடியது அகப்பொருள், புற ஒழுக்கத்தை பற்றி கூறக்கூடியது புறப்பொருள். அகம் என்பது சுட்டி ஒருவர் பெயர் சொல்ல பெறாதது அப்படின்னு சொல்லுவோம். புறம் என்பது கல்வி, வீரம், கொடை, சிறப்பு, புகழ் இவைகளை எல்லாம் பற்றி புகழ்ந்து மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வது. இப்ப அந்த புறப்பொருள் 2 வகைப்படும். அறம், பொருள். அறத்தை பற்றியும் பொருளை பற்றியும் பொருள். இப்போ புறப்பொருள் எத்தனை இருக்கு? புறப்பொருள் திணை எத்தனை இருக்குன்னா 12 திணை. எத்தனை திணைகள்? 12. இப்போ அந்த 12 திணைகளும் எவை எவை அப்படின்னு சொன்னா வெற்றி திணை, 2 கரந்தை திணை, 3 வஞ்சி திணை, 4 காஞ்சி திணை, 5 நொச்சி திணை, 6 ஒழிஞை திணை, 7 தும்பை திணை, 8 வாகை திணை, 9 பாடான் திணை, 10 பொதுவியல் திணை, 11 கைக்கிளை, 12 பெருந்திணை. இப்ப அகப்பொருள் திணை 7 இருக்கு. அந்த 7 5 திணைகளை அன்பின் 5 திணை என்று குறிப்பிடுவோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாடல். புறப்பொருள் 12 திணை இருக்கு. இந்த 12 திணையும் வெற்றி திணை முதல் பெருந்திணை ஈராறு. இப்போ ஒவ்வொரு திணையினுடைய செயல்பாடு. வெற்றி திணை என்பது நிறை கவர்தல். மக்கள் தங்களுடைய பசுக்கூட்டங்கள் அடுத்த நாட்டு வீரர்கள் வந்து தம்முடைய பசுக்கூட்டங்களை அவர்கள் கவர்ந்து சென்று விடுவார்கள். அதுதான் நிறை கவர்தல். அவ்வாறு கவர்ந்து செல்கின்ற அந்த வீரர்கள் வெற்றி புகை தலையில் சூடியிருப்பார். அடுத்தது கரந்தை திணை. பகைவர்கள் கவர்ந்து சென்ற அந்த பசுக்கூட்டங்களை மீட்டு வருவதற்காக அந்த நாட்டு வீரர்கள் செல்வார்கள். அவ்வாறு செல்லும் பொழுது அவர்கள் தலையில் கரந்தை பூவை சூடி செல்வார்கள். அது கரந்தை திணை. தலையில எந்த பூவை சூடிக்கிட்டு போறாங்களோ அதை பார்த்த உடனே எந்த வீரர்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம். அடுத்து வஞ்சி திணை. மண்ணாசை கருதி மற்றொரு நாட்டின் மீது படையெடுத்து செல்வது. அவ்வாறு செல்கின்ற வீரர்கள் தலையில் வஞ்சி பூவை சூடி செல்வார்கள். அது வஞ்சி திணை. அடுத்தது காஞ்சி திணை. தன்னுடைய நாட்டின் மீது அடுத்த ஒரு வீரன் படையெடுத்து வருகின்றான் என்றால் அவன் விட்டுவாங்களா? எதிரே சென்று தடுப்பார். அதான் எதிர் ஒன்று. அவ்வாறு எதிரே சென்று தடுக்கக்கூடிய வீரர்கள் தலையில் காஞ்சி பூவை சூடியிருப்பார். அது காஞ்சி திணை. நொச்சி திணை. இப்ப இந்த நொச்சி வீரர்கள் தலையில் நொச்சி பூவை சூடியிருப்பார்கள். அவர்களினுடைய செயல்பாடு என்னன்னா தம்முடைய நாட்டின் அரண்மனைக்குள் மதிலுக்குள் பகை வீரர்கள் உள்ளே வராதவாறு அரண்மனைக்குள்ளே இருந்து அவர்கள் மதிலை காத்துக் கொண்டிருப்பார்கள். அவ்வாறு காத்துக் கொண்டிருக்கின்ற அந்த வீரர்கள் தலையில் நொச்சி பூவை சூடியிருப்பார்கள். ஒளிஞை திணை.
பிடிச்சி வச்சுக்குவான், உள்ள போறதுக்கு முற்படுவான். அது வளைத்தலாகும் ஒழுங்கி. இப்போ இவ்வாறு நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது 2 நாட்டு வீரர்களும் பொதுவான ஒரு இடத்தை தேர்வு செய்து அங்கு போர்க்களம் அமைத்து போர் புரிவார்கள். அவ்வாறு போர் புரியும் பொழுது 2 நாட்டு படை வீரர்களும் தங்களுடைய தலையில் தும்பை புகை சூடியிருப்பார்கள். அவர்கள் எவ்வாறு போர் செய்வார்கள்? தங்களுடைய நாட்டின் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு அவர்கள் போர் செய்வார்கள். அதாவது வலிமையை நிலை நாட்டுவது. இவ்வாறு போர் செய்யும் பொழுது என்ன பண்ணும்னா, யாராவது ஒரு மன்னன் தான் வெற்றி பெறும். அவ்வாறு வெற்றி பெற்ற மன்னன் தன்னுடைய வெற்றி களிப்பை கொண்டாடும். அதை வெற்றி வாகை அப்படின்னு சொல்லுவாங்க. வாகையும் குறிப்பிடல, வெற்றி வாகை சொல்லுவாங்க. அவ்வாறு வெற்றி பெற்ற அந்த மன்னர்களும் அந்த வீரர்களும் தலையில் வாகை புகை சூடி வெற்றி களிப்பை அவர்கள் கொண்டாடி மகிழ்வார்கள். அடுத்தது பாடாங்குடி.